5 வருஷம் பேப்பர் கரண்ட் பண்ணி 68 ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்தலாம். 1,35,000 இந்த வண்டி கொடுத்தலாம். 2,40,000 இந்த வண்டி கொடுத்தலாம். 1,80,000 இந்த வண்டி கொடுத்தலாம். 3,40,000 இந்த வண்டி கொடுத்தலாம். 2,80,000 இந்த வண்டி கொடுத்தலாம். 2,70,000 இந்த வண்டி கொடுத்தலாம். 1,50,000 இந்த வண்டி கொடுத்தலாம். 1,80,000 இந்த வண்டி கொடுத்தலாம். 1,30,000 கொடுத்தலாம். 1,40,000 இந்த வண்டி கொடுத்தலாம். நம்ம 1,38,000 இந்த வண்டி கொடுத்தலாம். 1,50,000 ரூபாய் கொடுத்தலாம். 1,00,000 வெறும் 1,30,000 கொடுத்தலாம். 95 கொடுத்தலாம். வண்டியில் எந்த ஒரு சின்ன வேலை கூட இல்லை. 1,18,000 இந்த வண்டி கொடுத்தலாம். 1,28,000 இந்த வண்டி கொடுத்தலாம். 1,18,000 இந்த வண்டி கொடுத்தலாம். 1,38,000 1,00,000 கொடுத்தலாம். சிங்கிள் ஓனர் 1,50,000 இந்த வண்டி கொடுத்தலாம். 1,40,000 கொடுத்தலாம். 1,95 இந்த வண்டி கொடுத்தலாம். 5,40,000 இந்த வண்டி கொடுத்தலாம். 1,10,000 இந்த வண்டி கொடுத்தலாம். 1,80,000 இந்த வண்டி கொடுத்தலாம். 1,38,000 இந்த வண்டி 1,20,000 இந்த வண்டி கொடுத்தலாம். இப்படி பார்த்தா 1,60,000 இந்த வண்டி கொடுத்தலாம். 4,10,000 கொடுத்தலாம். 1,50,000 இந்த டீசல் வண்டி கொடுத்தலாம். 1,60,000 இந்த வண்டி கொடுத்தலாம். 1,50,000 1,50,000 இந்த வண்டி கொடுத்தலாம். லோக்கல் நம்ம திருப்பூர் நம்பர் 155 இந்த வண்டி கொடுத்தலாம். 1,30,000 இந்த வண்டி கொடுத்தலாம். 1,05,000 இந்த வண்டி கொடுத்தலாம். பியூர் பெட்ரோல் 1,17,000 இந்த வண்டி கொடுத்தலாம். வெறும் 95,000 இந்த வண்டி கொடுத்தலாம். 1,17,000 இந்த வண்டி கொடுத்தலாம். 1,58,000 இந்த வண்டி கொடுத்தலாம். 1,10,000 இந்த வண்டி கொடுத்தது. 1,05,000 கொடுத்தலாம். 1,05,000 இந்த வண்டி கொடுத்தலாம். 1,10,000 இந்த வண்டி கொடுத்தலாம். 1,40,000 இந்த பியூர் பெட்ரோல் வண்டி கொடுத்தலாம். 1,28,000 இந்த வண்டி கொடுத்தலாம். வெறும் 90,000 இந்த வண்டி கொடுத்தலாம். வெறும் 2,05,000 இந்த வண்டி கொடுத்தலாம். 1,90,000 இந்த வண்டி கொடுத்தலாம். வெறும் 95,000 இந்த வண்டி கொடுத்தலாம். எல்லாமே ரேட் கம்மியாக இருக்கிறதுக்காக வண்டியில் தான் வேலை இருக்குன்னு நினச்சிக்க வேண்டாம். இன்ஜின் எல்லாமே 100% தெளிவாக கேரண்டியாக இருக்கும். ஹாய் மக்களே வணக்கம். பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் கிடைக்கிறாங்க மண்ணம் தாங்க. பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் கார்ஸ் திருப்பூருங்க. திருப்பூர் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் எங்கே அமைஞ்சிருக்கு, என்னென்ன கார்ஸ் இருக்கு எல்லாமே கேட்க போகிறோம். நான் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம எப்பவுமே ஒரு கேப் தான் போட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் வந்து கலெக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம 7 சீட் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நம்ம லாஸ்ட் வீடியோ போடும்போது 7 சீட் சொல்ல மெயினாக 7 சீட்டரை கான்சன்ட்ரேட் பண்ணி தான் இந்த வீடியோவை எடுக்கலாம். சூப்பர். 7 சீட் ஒரு 10 வண்டி பக்கம் வந்திருக்கு. இந்த வீடியோ ஒரு 6-7 வண்டி நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஓகேண்ணா. அப்புறம் பழைய வண்டி சின்ன வண்டி என்னென்ன இருக்குது எல்லாமே பார்த்துக்கலாம். இப்போ சடன் வெஹிக்கிளும் 7 சீட்டு இந்த செட்டு போட்டிருக்கோம். பக்கத்தில் இன்னொரு செட்டு பிடிச்சிருக்கு. இப்போ ஹேட்ச்பேக் மட்டும் போடுற மாதிரி போட்டுருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தா இப்போ நம்ம ரெடி கண்டிஷன் ஒரு 90-95 வண்டி பக்கம் இருக்குது. 95 வண்டி இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட் வந்து ரொம்ப ரீசனபிளாக தான் இருக்கும். ஓகே. 100% வந்து மாதிரி ரேட் நம்ம எப்போ புதுசாக பார்க்குறவங்க தெளிவாக சொல்லிடலாம். நம்ம ஆஃபீஸ் 100% ஃபிக்ஸட் ரேட் தான். நம்ம வந்து நெகோசியேஷனே கிடையாது. அதே மாதிரி ரேட் வந்து ரொம்ப ரீசனபிளாக இருக்கும். மற்றவங்க நீ கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மியாக இருக்கும். அது நம்ம சொல்கிறத விட நீங்கள் நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடியோ நம்ம ஆஃபீஸ்க்கு வர முன்னாடியோ நீங்கள் 2 பக்கம் சர்ச் பண்ணிட்டு அப்புறம் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நம்மகிட்ட எப்படி அப்படிங்கிறது. அதே மாதிரி திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு இந்த 3 லோக்கல் இருக்கவங்களுக்கு வந்து நம்ம லோன் பண்ணி கொடுத்துலாம். வெளியூர்ந்து வரவங்களுக்கு நம்ம ரெடி கேஷ் மட்டும் தான் பண்ண முடியும். ஓகே. ஒரு 1.5 லட்ச ரூபா வண்டி எடுத்தீங்கன்னா ஒரு 60 to 65 ரூபா கட்டினா பேலன்ஸ் வந்து நம்ம லோன் பண்ணி கொடுத்துலாம். அதாவது திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு இந்த லொக்கேஷன். ஆமாம். அதே மாதிரி நம்ம ஆஃபீஸ் வந்து திங்கள் டு சனிக்கிழமை வந்து காலைல 9 to நைட் 7 மணி வரைக்கும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் காலைல 9 மதியம் 2 மணி வரைக்கும் இருக்கும். அந்த டைமில் வந்து நீங்கள் எப்போனா வந்து வண்டி பார்த்துக்கலாம். ஸோ லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு. லொக்கேஷன் வந்து திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் பேக் சைட் டைமண்ட் தேட்டர். ஓகே. ஒரு 10 அடி தானே ரைட்டில் ஒரு கட் வரும். நம்ம இந்த வீடியோ எண்டில் ஒரு சின்ன கிளிப்பிங் மாதிரி போட்டலாம். கூகுள் மேப்பில் வந்து பர்ஃபெக்ட் கார்ஸ் திருப்பூர் போட்டால் எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்துடும். அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக வந்துடலாம். அப்புறம் அதே மாதிரி கீழே நம்பர் வரும். அதை பார்த்து நீங்கள் ஸ்டாஃப் கூப்பிட்டிங்கன்னா அவங்க தெளிவாக எப்படி வரதுன்னு ஒரு ரூட் சொல்லிடுவாங்க. அதை பார்த்து நம்ம ஈஸியாக வந்துக்கலாங்க. பர்ஃபெக்ட் கார்ஸ்னா லோ பட்ஜெட் தாங்க. அது பார்த்தீங்கன்னா 7 சீட்லேயே பார்த்தீங்கன்னா 10 வண்டி வச்சிருக்காரு. அது மூலமாக 95 வண்டி இருக்கிறாங்க. ஏப்பட கலெக்ஷன் உங்களுக்காக இருக்குது. ஒரே இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா நிறைய கார்ஸ் பார்த்துக்கலாம். அதுவும் லோ பட்ஜெட்டில் பார்த்துக்கலாங்க. கண்டிப்பாக. திருப்பூர் டைமண்ட் தேட்டர் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. டேரெக்டாக கீழே ஒரு நம்பர் கால் பண்ணுங்கள். வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 55,000 ஒரு 5 லட்சம் வரைக்கும் வண்டி இருக்குது. ஓகே. அதே மாதிரி பார்த்தா 7 சீட் எல்லாமே நான் ரொம்ப சின்ன மினிமம் ப்ராஃபிட் தான். நம்ம எப்படின்னா நம்ம எப்போவுமே நம்மளோட பாலிசி எப்படின்னா ப்ராஃபிட் கம்மி, சேல்ஸ் ரொம்ப அதிகம். அப்படி வந்து நம்ம ஈவன் பண்ணிக்குவோம். அந்த மாதிரி. ஆமாம், ப்ராஃபிட் ரொம்ப கம்மி, சேல்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம எல்லா வண்டியும் நான் வீடியோவில் ரேட் சொல்கிறேன். நீங்கள் அது வெளியே விசாரிச்சு பாருங்கள். கண்டிப்பாக ரீசனபிளாக கம்மியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெளிவாக பார்த்துருக்கலாம். அதே மாதிரி ஆமாம், 55,000 எடுத்தாலும் 5 லட்ச ரூபாய்க்கு எடுத்தாலும் இன்ஜின் வந்து எல்லாத்துலையும் ரொம்ப தெளிவான கண்டிஷன் இருக்கும். பெயிண்ட் வேலை சின்ன வேலை தான் பெயிண்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இருக்கலாம். மேக்ஸிமம் பார்த்து வச்சிருப்பேன். அதே மாதிரி 1-2 இருக்கலாம். ஆனால் இன்ஜின் சைடு வந்து கண்டிப்பாக காம்ப்ரமைஸ் இருக்காது. ஆமாம், அதான் மெயின். வெளியில் கண்ணுக்கு தெரியிற வேலை எது வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். இன்ஜின் வேலை தான் நமக்கு ஏதாவது வந்துருப்போம் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். அதனால் 100% அது வந்து நீங்கள் பயப்பட வேண்டாம். ரொம்ப தெளிவாக இருக்கும். சூப்பர். அதே மாதிரி நம்ம இன்னைக்கு வண்டி நிறையா இருக்குது. எல்லா வண்டி இன்டீரியர் திறந்து காட்டுற மாதிரி முடிஞ்சலாம் காமிச்சிடலாங்க. மற்றதுக்கு வந்து நம்ம வாட்ஸ்அப் கேட்லாக் இருக்குது. கீழே ஒரு நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாங்க. ஒரு லிங்க் வரும். அதில் போனோன்னா உள்ள வெளியில் சைடு எல்லா ஃபோட்டோ அதில் தெளிவாக போட்டிருப்பேன். அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு ஓகேனா நீங்கள் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் வந்துடலாம். ஓகேண்ணா. ஓகே மக்கள்கிட்ட வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஆனால் 55,000 வந்து கார் இருக்குன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் 7 சீட் பார்த்தலாம். முதல்ல 7 சீட் பார்த்தலாம். 7 சீட் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இந்த வண்டி பார்த்தா 2006 மாடல் தஞ்சாவூர் நம்பர். பேப்பர் 5 வருஷம் கரண்ட் பண்ணி கொடுத்துருவோம். முடிஞ்சளவுக்கு இன்டீரியர் காட்ட முடிஞ்சா காட்டலாம். இல்லைன்னா வாட்ஸ்அப் கேட்லாக் நான் தெளிவாக போட்டிருப்பேன். அதில் பார்த்துக்கலாம். இந்த வைப்பர் பிளேடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசு போட்டு கொடுத்துருவேன். அதெல்லாம் வண்டி வந்து சின்ன வேலைகளை பண்ணி கொடுத்துருவோம். நம்ம இல்லை உங்களுக்கு பவர் ஸ்டேரிங்கோடு வந்துடும். 2006 மாடல் பவர் ஸ்டேரிங்கோடு இருக்குது. 3 ஓனர். பேப்பர் 2030 வரைக்கும் கரண்ட் பண்ணி கொடுத்துருவேன்.
கஸ்டமர் சைடு இன்சூரன்ஸ் மட்டும் போகிற மாதிரி இருக்கும் 1,35,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. 1,35,000. 1,35,000 இந்த பவர் ஸ்டேரிங் வண்டி கொடுத்துடலாம். சும்மா வண்டி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப தெளிவாக இருக்கும். நம்ம அடுத்து பார்க்க போகிற ஒரு ஸ்கார்பியோ 2007 மாடல் 2 ஓனருங்க. இந்த வண்டி வந்து பேப்பர் ஆல்ரெடி 2028 வரை கரண்ட் இருக்குது. ஃப்ரண்டேஜ் வந்து ஃபேஸ் லிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. இந்த வண்டி ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2007க்கு இந்த டைப் வராது, 2010க்கு மேலே வர மாதிரி உங்களுக்கு வண்டி ஆல்ட்ரு பண்ணியிருப்பாங்க. வண்டி ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஏசிலும் எல்லாமே ஒர்க்கிங்லேயே, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, ரிமோட் லாக் எல்லாமே வந்துடும். எல்லாமே ஒர்க்கிங்லேயே இருக்குங்க வண்டி. நீட்டாக இருக்கும். ஆமாம்மா. இன்ஜின் ரொம்ப தெளிவாக இருக்குங்க. டயர் பாயிண்ட் சூப்பராக இருக்கும். ஆமாம், டயர் நல்லா இருக்கும். டயர்னால ஒரு 3/4 பட்டன் இருக்குங்க. ஓகே. இது வந்து ஒரு சிஆர்டி இன்ஜினு. ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் 2010க்கு ஒரு, அப்போ அடுத்து அந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2010 மாடல். ஓகே. அதே மாதிரி இது ஆல்ட்ரு பண்ணியிருப்பாங்க. இதுக்கே பார்த்தா 50 ரூபா 60 ரூபா செலவாகும். பானட்டு, பம்பரு, ஹெட்லைட் எல்லாமே மாற்றிருப்பாங்க. இந்த வண்டி 2007 மாடல் 2 ஓனர், பேப்பர் 28 ஆல்ரெடி கரண்ட் இருக்குது, டீசல் வண்டி. இது 2,40,000 இந்த வண்டி கொடுத்துலாங்க. சூப்பர். நம்ம அடுத்து பார்க்க போகிற ஒரு 2010 நம்ம பெருந்துற லோக்கல் நம்பருங்க. எம்வாக் இன்ஜின். அது வண்டி ரொம்ப ரொம்ப தெளிவான கண்டிஷனில் இருக்குது. இது வந்து உங்களுக்கு எம்வாக் இன்ஜினோட வந்துடும். 2010 மாடலு, பேப்பர் 25 செப்டம்பர் வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. 2025 அக்டோபர் வரைக்கும் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குதுங்க. இது வந்து உங்களுக்கு வாய்ஸ் VLX மாடல். இது பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, அலாய் வீல், ABS, ஏர் பேக் எல்லாமே வந்துடும். வண்டி ரொம்ப ரொம்ப தெளிவான கண்டிஷனில் இருக்குது. எடுத்த ஒரு சின்ன செலவு கூட இல்லைங்க. என்னென்ன ஆப்ஷன் இருக்குது எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது. உங்களுக்கு ஃப்ரண்ட் மட்டும் பிடிச்சி காட்டிடுறேன். அப்போ நீங்கள் வாட்ஸ்அப் கேட்லாகில் நம்ம தெளிவாக போட்டுருவோம். கேட்லாகில் அது தெளிவாக போட்டு பார்த்துக்கலாம். ஏன்னா ரொம்ப நம்மளுக்கு ஆல்ரெடி இடமும் ரொம்ப இடைஞ்சல். அது வண்டி நிறைய இருக்குது. நம்ம டக்கு டக்குன்னு காமிச்சிட்டு போயிடலாம், இருட்டிடும். அதனால இப்போ இது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம பெருந்துறை நம்பர் 2010 VLX. 2025 செப்டம்பர் வரைக்கும் FC இருக்குது. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. ஆயில் எல்லாமே மாற்றி வச்சுக்க. எடுத்து ஒரு 2000 கிலோமீட்டர் கழிச்சு நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணால் போதும். ஏசி ஒர்க்கிங்களுக்கு, ABS, ஏர் பேக் வந்துடும், அலாய் வீல் எல்லாமே வந்துடும். வண்டி ரொம்ப ரொம்ப நல்ல கண்டிஷன். 4,10,000 கொடுத்துடலாம். 5,545 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குங்க. இன்னும் லோக்கல் நம்பர் வேறு. உங்களுக்கு எம்வாக் இன்ஜினோட வந்துடுது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 4,10,000 இந்த வண்டி கொடுத்துலாங்க. சூப்பர். ஆமாம். நம்ம அடுத்து ஒரு சஃபாரி பார்க்கலாங்க. சஃபாரி டைக்கர் இன்ஜின் 2010 மாடல் 2 ஓனருங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பேப்பர் வந்து 2030 வரை கரண்ட் பண்ணி கொடுத்துருவேன். ஆமாம். இன்சூரன்ஸ் மட்டும் கஸ்டமர் சைடு போகிற மாதிரி ஒரு டீசல் வண்டி தான் அது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 1,85,000 இந்த வண்டி கொடுத்துலாங்க. 1,85 இந்த வண்டி கொடுத்துலாங்க. சூப்பர். இவ்வளோ பெரிய வண்டி. ஆமாங்க. 7 சீட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து பார்க்க போகிற ஒரு இனோவாங்க. இனோவா நிறைய பேர் கேட்டிருந்தா, இனோவா கிடைக்கிறதும் இல்லை உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா 2006 மாடலு G4ங்க. ABS, ஏர் பேக் மட்டும் வராது. உங்களுக்கு ரூஃப் ஏசி வந்துடும். ஓகே. இது ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது. பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ வந்துடும். 2006 மாடல், பேப்பர் 26 ஃபெப்ரவரி வரை கரண்ட்டில் இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 3,40,000 இந்த வண்டி கொடுத்துலாங்க. இவ்வளோ பெரிய இனோவா 3,40,000 கொடுத்துலாம். வண்டி ரொம்ப ரொம்ப நீட்டான கண்டிஷனுக்கு. அப்படி உள்ள இப்படி இந்த கூட காமிச்சிருக்கு. நீட்டாக இருக்குது. ஆமாங்க, தெளிவான கண்டிஷன் இருக்குது. சூப்பர். அடுத்த வண்டி நம்பர் 5. ஆமாங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ காட்டுற எல்லா வண்டியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சடன் வண்டி மட்டும் இதில் பார்த்துலாங்க. ஹேஷ்பேக் வண்டி பின்னாடி இன்னொரு பக்கம் இருக்குது. நம்ம எல்லாமே முன்னாடி மட்டும் ரேட் சொல்லிட்டு போயிடுற வண்டி நிறைய இருக்குங்காட்டி. ஓகே. உங்களுக்கு எந்த வண்டி பிடிச்சிருக்கோ வாட்ஸ்அப் கேட்லாகில் ஹாயின் போட்டிங்கன்னா ஒரு லிங்க் வரும். அதில் போய் நீங்கள் லைனாக போய் உங்களுக்கு நீங்கள் என்ன வண்டி பார்த்தீங்கன்னா உள்ள இன்டீரியர், எக்ஸ்டீரியர் எல்லாமே தெளிவாக, ஃப்ரண்ட்டு, பேக்கு, சைடு, உள்ள எல்லாமே நான் ஃபோட்டோ போட்டிருப்பேன். தெளிவாக நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா Volkswagen Jetta ஆட்டோமேட்டிக் மாடல், டாப் இன் மாடல், ஹைலைனு. ரொம்ப ரொம்ப தெளிவான கண்டிஷனில் இருக்குது. 2015 மாடல் 2 ஓனருங்க. பேப்பர் வந்து 2030 வரை கரண்ட்டில் இருக்குது. 5,40,000 இந்த வண்டி கொடுத்துலாம். ரொம்ப தெளிவான கண்டிஷனில் இருக்குது. சூப்பர். ஏசி, ஏர் பேக், அளவில் எல்லாமே வந்து என்னென்ன ஆப்ஷன் இருக்குது எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது. நம்ம அடுத்து பார்க்கும்போது 2013 கம்ஃபோர்ட் லைன் வென்டோங்க. கம்ஃபோர்ட் லைன் உங்களுக்கு அலாய்வில் போட்டிருக்காங்க. வென்டோட ஒரிஜினல் அலாய்வில் போட்டிருக்காங்க. 4 டயர் புது டயருங்க. சீட் கவர் புதுசு. ஓகே. சீட் கவர் எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த வண்டி 2013 மாடல், பேப்பர் 28 டிசம்பர் வரை கரண்ட்டில் இருக்குது. 13 லாஸ்ட்டு, 14 ரிஜிஸ்ட்ரேஷனு. இந்த வண்டி பார்த்து 2,80,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. நம்ம அடுத்து பார்க்க ஒரு திருப்பூர் நம்பர் வென்டோ ஹைலைனுங்க. இது வந்து 2011 மாடல், பேப்பர் 26 பிப்ரவரி கரண்ட்டில் இருக்குது. இது ஒரு டீசல் வண்டி தான். ஹைலைன் மாடல், ABS, ஏர் பேக், அலைவில் எல்லாமே வந்துடும். 3,15,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கும்போது ஒரு ரேப்பிடுங்க. இது வந்து 2012 மாடல், பேப்பர் 27 ஜூன் வரைக்கும் இருக்குது. டீசல் வண்டி. இது வண்டி வந்து ஆம்பிஷன் மாடல், சிங்கிள் ஏர் பேக் வரும். ABS, ஏர் பேக், அலைவில் சிங்கிள் ஏர் பேக் மட்டும் வந்துடும். ஒரு 2,70,000 இந்த வண்டி கொடுத்துலாங்க. நம்ம அடுத்து பார்க்கும்போது ஒரு பிளாக் கலர் ஃபியஸ்டாங்க. இந்த வண்டி பார்த்தா 2010 மாடல் ஃபியஸ்டாங்க. இது வந்து பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி வந்து என்னென்ன ஆப்ஷன் இருக்குது எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது. 2010 செப்டம்பர் வரைக்கும் பேப்பர் கரண்ட் இருக்குது. ஒரு டீசல் வண்டி தான். அது 2 ஓனருங்க. 1,50,000 இந்த வண்டி கொடுத்துலாம். அப்படி இன்டீரியர் பார்த்துக்கலாம். வண்டியோட அந்த ஒரிஜினல் சீட் அப்படியே இருக்கும். உங்களுக்கு செட்டு எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது. ஏசி எல்லாமே நல்லா இருக்குது. எந்த ஒரு சின்ன வேலையும் இல்லை. ஆமாம், ஆயில் சீஸ் கூட பண்ணி தான் இருக்குங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 1,50,000 இந்த வண்டி கொடுத்துலாங்க. 2010 மாடல் 2 ஓனர், பேப்பர் 25 செப்டம்பர் கரண்ட்டில் இருக்குது. 1,50,000 இந்த வண்டி கொடுத்துலாம். நம்ம அடுத்து பார்க்க ஒரு ஸ்கோடா ஆக்டாவியா LNK மாடலுங்க. இது வந்து சன்ரூஃபோட வந்துடும். சன்ரூஃப் ஒர்க்கிங்கில் இருக்குது. ABS, ஏர் பேக், அலாய்வில் வந்துடும். சன்ரூஃப் இருக்குது. எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது. வண்டி ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து உங்களுக்கு கலர் பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்ட்லி பெயிண்ட், ஃபுல் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க.
ஆனால் வந்து ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஒரிஜினல் பெயிண்ட் வாங்கி அடிச்சிருக்காங்க. எனக்கு கலர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ரோட்டில் ஓட்டினா அவ்வளோ நல்லாயிருக்கும். வண்டி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலர். வண்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். 2008 மாடல் 2 ஓனருங்க. பேப்பர் 5 வருஷம் கரண்ட்டில் வந்துடும். 1,85,000 இந்த வண்டி கொடுத்துடலாம். சூப்பர். நம்ம அடுத்து பார்க்க ஒரு பிளாக் கலர் ஆக்டவியா 2005 மாடல் சிங்கிள் ஓனர் இருக்குது. 25 நவம்பர் வரைக்கும் ஆல்ரெடி பேப்பர் கரண்ட்லேயே இருக்குது. டீசல் வண்டி இது. 1,30,000 இந்த வண்டி கொடுத்துடலாம். 1,35,000. 1,35,000 இந்த வண்டி கொடுத்துடலாம். ஓகே. அப்படின்ட்டு பார்த்துக்குங்க. ஜம்முன்னு இருக்குங்க. நீட்டாக இருக்குங்க. நீங்கள் ஒரு ஆல்டோ வாங்குற காசுக்கு ஒரு ஆக்டவே வாங்கிக்கலாம்னு வச்சுங்களேன். உங்களுக்கு ஆல்டோக்கும் ஆக்டோவுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. உங்களுக்கு 2 வண்டியை ஒரு இடையில நிற்க வச்சு தான் இந்த அளவுக்கு கணக்கு வரும்னு வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு வெயிட் வந்து 2 ஆல்டோவுக்கு சமம் வந்து. ஹெவியான. ஆமாம், ஹெவியான வண்டிங்க. உங்களுக்கு ஏபிஎஸ் ஏர் பேக் எல்லாமே வந்துடும். வண்டி ரொம்ப நல்ல கண்டிஷன் இருக்குது. 1,30,000 கொடுத்துலாம். 25 நவம்பர் வரைக்கும் இந்த வண்டி கரண்ட்டில் இருக்குது. சூப்பர். ஆமாம். நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஒரு ஆக்டவே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நான் இன்னும் 2 வண்டி இருக்குது. அப்படியே ஒன்றா போச்சுன்னா நம்ம 30 கிலோ போட்டுக்கலாங்க. 2008 மாடல் இது 2 ஓனருங்க. 2030 வரைக்கும் பேப்பர் கரண்ட்டில் இருக்குது. வண்டி ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது. ஏபிஎஸ் ஏர் பேக் அலாய்வில் எல்லாமே வந்துடும். அப்படின்ட்டு பார்த்துங்க. பிளாக் கலர் லெதர் சீட்லேயே இருக்கும். பக்காவாக இருக்கும். ஆமாம். நம்ம சொல்கிற விலைக்கு எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு வண்டி ரொம்ப நல்லாயிருக்கு. ஜம்முனுக்கு ப்ரைஸ் வேணும். 2008 மாடல் 2 ஓனருங்க. பேப்பர் 5 வருஷம் கரண்ட் பண்ணி கொடுத்துருவேன். கஸ்டமர்ஸ் வந்து இன்சூரன்ஸ் மட்டும் போட்டுற மாதிரி இருக்கும். இந்த வண்டி பார்த்தா 1,40,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. சூப்பர். நம்ம அடுத்து பார்க்க ஒரு கொரோலாங்க. கொரோலாவில் ரொம்ப வேறு லெவல் ரேட் போயிட்டுருக்குங்க இன்றைக்கி. ஏன்னா ஒரு ஹோண்டா சிட்டியை விட உங்களுக்கு ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். சீட் கவர் எல்லாமே புதுசு போட்டிருக்காங்க. வண்டி ரொம்ப நல்லா இருக்கும். பக்காவாக இருக்குது. ஆமாம், வண்டி ரொம்ப நீட்டாக இருக்குங்க. இந்த ஃபுல் ஆப்ஷன் வண்டி தாங்க. ஓகே. பவர் விண்டோ சென்ட்ராக் எல்லாமே வந்துடும். 2007 மாடலு. பேப்பர் நம்ம 5 வருஷம் கரண்ட் பண்ணி கொடுத்துருவோம். வண்டி எந்த ஒரு சின்ன குறை இல்லைங்க. வண்டி அந்தளவுக்கு நல்லா இருக்குது. 1,38,000 இந்த வண்டி கொடுத்துலாங்க. 1,38 கொடுத்துலாம். 2007 மாடல் கொரலாம். நீங்கள் வெளியே எங்கே விசாரிச்சு பாருங்கள். நம்ம 2003 நானே கொடுத்து 2002 3 140 140 போயிட்டுருக்கு. நம்ம 2007 மாடலு வண்டி அந்த விலை கம்மியோட எந்த ஒரு குறையும் இருக்காது. ரொம்பவே நல்ல கண்டிஷன் இருக்குது. நம்ம வந்து 1,38,000 இந்த வண்டி கொடுத்துலாம். அடுத்து பார்க்கணும் ஒரு ஃபியட் லினியாங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2009 மாடல் 2 ஓனர். 2030 வரைக்கும் பேப்பர் கரண்ட்டுக்கு ஒரு டீசல் குவாட்ரா ஜெட், அதாவது மல்டி ஜெட் இன்ஜின், அதாவது ஸ்விஃப்ட்டுக்கு வர சேம் அதே இன்ஜின் தான் வரும். சீட் கவர் பெஸ்ட்டாக இருக்குது. ஆமாம், நல்லா நீட்டாக இருக்குங்க. எல்லாமே எடுத்து ஓட்டு போகிற கண்டிஷன் தான். ஆமாம்மா, எந்த வண்டியுமே எடுத்து ஒரு சின்ன வேலை செய்கிற மாதிரி கூட இருக்காது. ஓகே. அதாவது அவங்களுக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏசி வந்து ஒரு சில வண்டி வேலை செய்யாது. ஓகே. நம்ம நீங்கள் முழுக்க மைண்டில் வச்சுக்கணும். லோ பட்ஜெட் அப்படிங்கிற நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். லோ பட்ஜெட். ஏன்னா நம்ம லேட்டஸ்ட் வண்டியாக நீங்கள் ஏசி ஒர்க்காக நீங்கள் கொஸ்டின் பண்ணலாம். லோ பட்ஜெட் வண்டிக்கு நம்ம சின்ன செலவு நம்மளும் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏசி உங்களுக்கு வேணா நீங்கள் வெளியே செய்யறது வெளியில் 15,000 ஆகுதுன்னா ஒரு 6,000 முடிச்சு தருவேன். அப்புறம் நான் ஸ்பேர்ஸ் எல்லா வண்டியும் மேக்ஸிமம் ஸ்பேர் நானே வச்சிருப்பேன். டயர்லேருந்து ஆமாம் எல்லாமே நான் வச்சிருப்பேன். ஏன்னா ஒரு டைம் அலைய முடியாது. ஒரு டைம் வாங்க போனால் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுவேன். அதனால் எங்கிட்ட நீங்கள் வெளியே விடுறது நம்ம விட்டிங்கன்னா எனக்கு அது எக்ஸ்ட்ரா பேர்டன் தான். இதுதான் நம்மகிட்ட வாங்குறவங்க நம்ம ஏதாவது சிம்பிளாக பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத காமிச்சு பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் வெளியே ஒரு ஏசி நீங்கள் பண்ணால் வெளியே நீங்கள் போய் கூட கேட்டு பாருங்கள் இந்த வண்டிக்கு எவ்வளோ ஒன்று 15 ரூபா அந்த மாதிரி சொன்னாங்க. நம்ம ஒரு 6 ரூபா 7 ரூபா நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2009 மாடல் 2 ஓனர். பேப்பர் 5 வருஷம் கரண்ட் பண்ணி கொடுத்துருவோம். இன்சூரன்ஸ் மட்டும் கஸ்டமர் சீட் போடுற மாதிரி இருக்கும். 1,50,000 ரூபாய் கொடுத்துலாம். வண்டி ரொம்ப நீட்டான கண்டிஷன் இருக்குது. சூப்பர். ஆமாங்க. நம்ம அடுத்து பார்க்க ஒரு லோகனுங்க. 2008 மாடல் 2 ஓனர். இதுவும் 5 வருஷம் கரண்ட்டில் வந்துருக்கு. 2030 வரைக்கும் பேப்பர் கரண்ட் பண்ணி கொடுத்துருவோம். இன்சூரன்ஸ் மட்டும் கஸ்டமர் சைட் போடுற மாதிரி இருக்கும். லோகன். ஆமாங்க. டாப் டு பாட்டம் நீட்டாக இருக்குது. ரொம்ப நீட்டாக இருக்குங்க. ஓகே. அதே மாதிரி மைலேஜ் இந்த வண்டி அடிச்சுக்கிறதுக்கு இன்றைக்கி வரைக்கும் வண்டி கிடையாது. 25 அசால்ட்டாக கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ அடிச்சு ஓட்டினாலும் 100 120 ஓட்டினாலும் உங்களுக்கு அதே வந்து 20-22 மைலேஜ் கேரண்டி. நல்ல மைலேஜ். ஆமாம், நல்ல மைலேஜ். இன்ஜின் லைஃபும் நல்லா இருக்கும். ஓகே. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2008 மாடல் 2 ஓனர். பேப்பர் 5 வருஷம் கரண்ட் பண்ணி கொடுத்து 1,30,000 கொடுத்துலாம். நீங்கள் எங்கே வேணால் வெளியே விசாரிச்சு ஒரு டீசல் வண்டி இது. சூப்பர். ஆமாங்க. நம்ம அடுத்து பார்க்க ஒரு ஆல் 6ங்க. ஆல் 6 நம்மளுக்கு ஐகான் வந்து ஆமாங்க. ஃபேன்சி நம்பர் உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் 2005 மாடல் உங்களுக்கு ஜூலை 26 வரைக்கும் பேப்பரும் கரண்ட்டில் இருக்குது. லோக்கல் நம்பர் தான், ஈரோடு நம்பருங்க. வண்டி ரொம்ப நீட்டான கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டி அதே மாதிரி எந்த ஒரு சின்ன செலவு இல்லைங்க. எல்லாமே நம்ம பண்ணி தான் வச்சுருக்கோம். ஆனால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ப்ரைஸ் சொல்லணும். 95 ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துலாங்க. 95 ரூபாய் கொடுத்தலாம். 2005 மாடல் 3 ஓனர். 26 வரைக்கும் பேப்பர் கரண்ட்டில் இருக்குது. 95 ரூபாய் கொடுத்தலாம். வண்டியில் எந்த ஒரு சின்ன வேலை கூட இல்லைங்க. ஆல் 6. ஆமாம், ஆல் 6 ஒன்று. நம்ம லோக்கல் நம்பர் 336666 வண்டி நம்பர். சூப்பர். ஆமாம், வண்டி ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு பலைனோங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 2004 மாடல் 2 ஓனர். பேப்பர் நம்ம இதுவும் 5 வருஷம் கன் பண்ணி கொடுத்துருவோம். ரொம்ப இடைஞ்சலான சுச்சுவேஷன் எல்லாம் நம்ம ரொம்ப தெளிவாக இதில் காட்ட முடியாது. நம்ம வாட்ஸ்அப் கேட்டலாகில் தெளிவாக போட்டிருப்போம். இது வந்து பெட்ரோல் ப்ளஸ் கேஸ் ரெண்டுலேயுமே இருக்குது. ரெண்டுலேயுமே ரன்னிங்லேயே இருக்குது. வண்டி ரொம்ப நல்ல கண்டிஷன் இருக்குது. ஏசி ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. ஓகே. ஆமாம், 1,18,000 இந்த வண்டி கொடுத்துலாங்க. 2004 மாடல் 5 வருஷம் பேப்பர் கரண்டில் கொடுத்துருவோம். வண்டி ஒரு ஸ்போர்ட்ஸ் பிக்கப் வந்து வேறு லெவல் இருக்கும். வண்டி ரொம்ப இன்ஜின் ரொம்ப கேரண்டியாக இருக்கும், தெளிவாக இருக்கும். நம்ம அடுத்து பார்க்க எஸ்டீம். ஆமாங்க. இந்த வண்டி 2006 மாடல் சிங்கிள் ஓனருங்க. பேப்பர் ஆல்ரெடி 2028 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. 28 லாஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. இது பியூர் பெட்ரோல் வண்டிங்க. 1,28,000 இந்த வண்டி கொடுத்துடலாம். சூப்பர்.
எஸ்டீம். ஆமாம். அடுத்து நம்ம அடுத்து பார்க்க போகிற எஸ்டீம் தான். இது வந்து 2007 மாடல் 2 ஓனருங்க. இது ஒரு வந்து 2030 வரை பேப்பர் கட் பண்ணி கொடுத்துடலாம். 1,18,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. ஓகே. நம்ம அடுத்து பார்க்க வந்து ஃபோர்டு ஃபியஸ்டா டீசல் வண்டிங்க இது. 2008 மாடல் 2 ஓனரு. வண்டி ரொம்ப ரொம்ப நீட்டான கண்டிஷன் இருக்கும். இது ஒரு எலிபன் கிரே கலர் வண்டி. ஃபுல் லெதர் சீட்டு எல்லாமே நல்லா இருக்குது. ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது. ஓகே வருது. வண்டி ரொம்ப நீட்டான கண்டிஷன் இருக்கும். மைலேஜ் உங்களுக்கு சொல்ல வேண்டாம். உங்கள் ஃபியஸ்டா பொறுத்தளவு 18லேருந்து 20 லோக்கலுக்கே கிடைக்கும். அந்தளவுக்கு தெளிவாக இருக்குது. இன்ஜின் நல்லா இருக்குது. பாடி எல்லாமே நல்லா இருக்குங்க. 2008 மாடல் 2 ஓனர். பேப்பர் வந்து 5 வருஷம் 2030 வரைக்கும் கட் பண்ணி கொடுத்துருவோம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2008 மாடல் 2 ஓனர். பேப்பர் 5 வருஷம் கட் பண்ணி கொடுத்துருவேன். 1,38,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. 1,38,000. ஆமாம். எந்த ஒரு சின்ன வேலை கூட இல்லைங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் வண்டி. அதே மாதிரி இந்த வண்டி அடுத்து பார்க்கும்போது ஒரு 2009 மாடல் சிங்கிள் ஓனர் ஃபியஸ்டாங்க. உங்களுக்கு இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. எஃப்சி 5 வருஷம் கரண்ட் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் டைப் ஆல்டர் பண்ணியிருப்பாங்க. கூட லெதர் சீட்டில் போட்டு வண்டி ரொம்ப நீட்டான கண்டிஷனில் இருக்கும். 2009 மாடல் சிங்கிள் ஓனர். பேப்பர் 5 வருஷம் 2030 வரை கரண்ட்டில் வந்துடும் உங்களுக்கு. ரொம்ப நல்ல கண்டிஷன். இது வந்து 1,50,000 ரூபா வருங்க இந்த வண்டி. 1,50,000 ரூபாய் கொடுத்தல. சிங்கிள் ஓனர் 2009 மாடலுங்க. சூப்பர். நம்ம அடுத்து பார்க்க போகிற ஒரு 2008 மாடல் பேப்பர் 28 வரை கரண்ட்டில் இருக்குது. 28 லாஸ்ட் அக்டோபர் வரை கரண்ட்டில் இருக்குது. லெதர் சீட் வந்துடும். கொஞ்சம் இடஞ்சலாக இருக்குங்க. நம்ம கொஞ்சம் இன்டீரியர் காட்ட முடியாது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28 அக்டோபர் வரை கரண்ட்டில் இருக்குதுங்க. 1,50,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. நம்ம அடுத்து ஒரு ஹோண்டா சிட்டி பார்க்கலாங்க. 2007 மாடல் 3 ஓனருங்க. பேப்பர் 27 அக்டோபர் வரை கரண்ட்டில் இருக்குது. பியூர் பெட்ரோல் வண்டி தான். ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஒரு இன்டீரியர் பார்த்துக்கலாம். பிளாக் கலர் நீட்டாக இருக்குது. ஆமாங்க. ரொம்ப தெளிவான கண்டிஷன் இருக்குது. சீட் கவனம் ஜம்மன் இருக்குது. ஆமாங்க. ப்ரைஸ் சொல்லணும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2007 மாடல் பேப்பர் 27 அக்டோபர் வரை கரண்ட்டில் 1,40,000 கொடுத்துடலாம். ஏசி என்னென்ன ஆப்ஷனுங்க எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குங்க. சூப்பர். நம்ம அடுத்து பார்க்க ஒரு i10ங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2011 மாடல் 2 ஓனர். உங்களுக்கு பேப்பர் 2026 வரை கரண்ட்டில் இருக்குது. ஏசி ஒர்க்கிங்கில் ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடும். பவர் விண்டோ வந்துருங்க. ஃப்ரண்ட் ரெண்டு மட்டும் பவர் விண்டோ, பேக் ரெண்டு மேனுவல் வந்துடும். வண்டி ரொம்ப நல்ல கண்டிஷன் இருக்குது. 2011 மாடல் 2 ஓனர். 1,95 இந்த வண்டி கொடுத்துலாங்க. சூப்பர். வண்டியில் பார்த்துக்கலாம். ரொம்ப நீட்டாக இருக்குங்க. செட்டு ஒர்க்கிங்கில் இருக்குது. ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது. எந்த ஒரு சின்ன வேலை கூட இல்லை. ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணி தான் வச்சுருக்காங்க. எடுத்து அப்படியே ஓட்டுற கண்டிஷனில் தான் இருக்குது வண்டி. i10 2011 மாடல் 2 ஓனருங்க. ஃப்ரண்ட் 2 புது டயர் சொல்ல மறந்துட்டேன். ஃப்ரண்ட் 2 டயரும் புதுசு. ஜேகே டயர் போட்டிருக்காங்க. புது டயர் போட்டுருக்காங்க. ப்ரைஸ் சொல்லணும். அதான் 1,90,000 கொடுத்துலாம். 2011 மாடல் 2 ஓனருங்க. சூப்பர். வண்டி ரொம்ப ரொம்ப நல்ல கண்டிஷன் இருக்குது. 2005 மாடல் வேகனார் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ டைப்பு. கோயம்புத்தூர் நம்பருங்க. பேப்பர் பார்த்தா 2030 வரை கரண்ட்டில் வந்து பியூர் பெட்ரோல் வண்டி இது. 1,10,10,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. 1,10,000. ஒன்றும் பண்ணுறதுக்குள்ள பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ரெண்டுமே வந்துடும். வண்டி ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க ஒரு ஆட்டோமேட்டிக் சிவிக்குங்க. இது வந்து 2006 மாடல் பேப்பர் 29 வரை கரண்ட்டில் இருக்குது. என்னென்ன ஆப்ஷனுக்கு எல்லாமே ஒர்க்கிங். பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி ஏர் பேக் அளவில் எல்லாமே வந்துடும். என்னென்ன ஆப்ஷனுக்கு எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது. க்ரூஸ் கண்ட்ரோலோடு வந்துருங்க. வண்டி ரொம்ப நீட்டான கண்டிஷனில் இருக்குது. ஆமாம். இந்த வண்டி பார்த்தா 1,80,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. 1,85 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. சூப்பர். நம்ம அடுத்து பார்க்க ஒரு ஆப்ட்ராங்க. செவலட் ஆப்ட்ரா. இது வந்து 2009 மாடல் பேப்பர் 5 வருஷம் கரண்ட் பண்ணி கொடுத்துடலாம். ஏபிஎஸ் ஏர் பேக் அலாய்வில் வந்துடும். என்னென்ன ஆப்ஷனுக்கு எல்லாம் ஒர்க்கிங் இருக்குது. இன்ஜின் ரொம்ப ரொம்ப நீட்டான கண்டிஷன் இருக்குது. மைலேஜ் 18 கேரண்டியாக கிடைக்கும். ஓட்டி பார்த்தா சொல்கிறேன். 18 ஷூராக கிடைக்கும். ஏசிலேருந்து எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது. வண்டி ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருக்குது. 1,38,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. 5 வருஷம் பேப்பர் கரண்ட் பண்ணி 1,38 கொடுத்துடலாங்க. டீசல் வண்டி தான். நம்ம அடுத்து பார்க்க ஒரு 2009 மாடல் ஸ்பார்க் சிங்கிள் ஓனர் வண்டி இது. பேப்பர் 5 வருஷம் இது 2030 வரை கரண்ட் பண்ணி கொடுத்துருவோம். பியூர் பெட்ரோல் வண்டி இது. ஸ்பார்க் நம்ம ரொம்ப எப்பவுமே கொஞ்சம் டிமாண்டாக தான் இருக்குது. வண்டி எத்தனை வண்டி வந்து டக்கு டக்குன்னு போயிடும். ஏன்னா ஆல்டோ வரவங்களுக்கு இது ஓட்டி பார்த்தோன்னா கண்டிப்பாக விட மாட்டாங்க. அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். வண்டி ரொம்ப நீட்டான கண்டிஷனில் இருக்குது. லெதர் சீட்டு வண்டி வந்து எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். 1,20,000 இந்த வண்டி கொடுத்துலாம். 2009 மாடல் சிங்கிள் ஓனர் பேப்பர் 5 வருஷம் கரண்ட் பண்ணி 1,20,000 இந்த வண்டி கொடுத்துலாம். இன்சூரன்ஸ் மட்டும் கஸ்டமர்ஸ் போகிற மாதிரி இருக்கும். இப்படிலாம் பாருங்கள். எந்த யாரும் இந்த குறையும் சொல்ல மாட்டாங்க. ரொம்ப தெளிவாக நீட்டாக இருக்குது. ஆமாங்க. ஆமாங்க. இந்த வண்டி பார்த்தா 1,20,000 இந்த வண்டி கொடுத்துலாங்க. ஓகேண்ணா. நம்ம அடுத்து பார்ப்போம் ஒரு ஃபோர்டு ஃபிகோங்க. 2011 மாடல் 2 ஓனர். பேப்பர் 26 அக்டோபர் வரை கரண்ட்டில் இருக்குங்க. வண்டி இதுவும் அதே மாதிரி எந்த குறையும் சொல்கிற மாதிரி இருக்காது. இது வந்து ஒரு டைட்டானியம் மாடல். ஏபிஎஸ் ஏர் பேக் வந்துடும். ஆமாம். இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் வந்துடும். ஏசி எல்லாமே ஒர்க்கிங்கில் தான் இருக்குங்க. 4 டயர் 3/4 பட்டன் இருக்கும். 4 டயருமே நல்லா இருக்குங்க. நீட்டாக இருக்குண்ணா. ப்ரைஸ் சொல்லணும். இந்த வண்டி பார்த்தா 1,60,000 இந்த வண்டி கொடுத்துலாங்க. ஃபோர்ட் ஃபிகோ 2011 மாடல் டைட்டானியம் 1,60,000 இந்த வண்டி கொடுத்துலாம். சூப்பர். அடுத்து இன்னொரு ஃபிகோ நிற்கிதுங்க. இது பார்த்தீங்கன்னா இது 2010 மாடல் 2 ஓனருங்க. ரெட் கலர். 10 லாஸ்ட்டு 11 ரெஜிஸ்ட்ரேஷனுங்க வச்சுங்களேன். இது வந்து 1,50,000 இது ஒரு டீசல் வண்டி தான். பேப்பர் 25 டிசம்பர் வரை கரண்ட்டில் இருக்குது. அதாவது 26 ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. அதனால் டிசம்பர் வரை கரண்ட்டில் இருக்குது. எல்லாமே ஜம்முண்டுங்க சீட். ஆமாங்க. ரெண்டுமே நல்லாயிருக்கு. 2 ஃபிகோமே நல்லாயிருக்கு.
நம்மளோட ஃபியஸ்டா ஃபிகோ ரெண்டுமே ரொம்ப அதிகமாக எப்பவுமே சேல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த 2 வண்டி மட்டும். ஓகே. 2010 மாடலில் 2 ஓனர் தான், 25 டிசம்பர் வரை கரண்ட்டில் இருக்குது. 1,50,000 இந்த டீசல் வண்டி கொடுத்துடலாங்க. சூப்பர். இது அதே மாதிரி 4 டயர் நல்லாயிருக்கும், ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, ஏசி எல்லாமே நல்லா இருக்குங்க. ஓகே. நம்ம அடுத்து பார்க்க ஒரு ஸ்விஃப்ட்டுங்க. ஸ்விஃப்ட்டு. ஆமாங்க. இது வந்து பார்த்தா 2005 மாடலுங்க. 2005 VXI மாடல். வண்டி ரொம்ப நல்லா இருக்குங்க. பெயிண்ட் இப்போ நம்ம தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா சின்ன சின்ன ஃபேட் ஆகி ஸ்க்ராட்ச் அந்த மாதிரி இருந்தது. வேறு அடிபாடு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ரொம்ப ஒரிஜினாலிட்டியாக தான் இருக்குது. வண்டி ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட். பேப்பர் எஃப்சி பார்த்தா 26 கரண்டில் இருக்குது, இன்சூரன்ஸும் கரண்டில் இருக்குது. வண்டி ரொம்ப நீட்டான கண்டிஷனில் இருக்குது. ப்ரைஸ் சொல்லுங்கள். இது வண்டி பார்த்தீங்கன்னா 1,60,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. 1,60 கொடுத்துடலாம். பியூர் பெட்ரோல் வண்டி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே. குறை சொல்கிற மாதிரி இருக்காது. அடுத்து பார்க்க புண்டோ மட்டும் இப்போ ஒரு 3 வண்டி இருக்குது நம்மகிட்ட. 2010 மாடல் 2 ஓனர் இருக்குது. 25 ஜூலை வரை கரண்ட்டில் இருக்குது. இன்சூரன்ஸ் பார்த்தா 2026 வரை கரண்ட்டில் இருக்குது. 26 வரை கரண்ட்டில் டீசல் வண்டி இது. இது உங்களுக்கு அதே மாதிரி மல்டி ஜெட் இன்ஜின் தான். 1,50,000 இந்த வண்டி கொடுத்துடலாம். ஓகே. நம்ம அடுத்த ஒரு திருப்பூர் வண்டிங்க. இது 2009 மாடல் 2 ஓனர். இது செப்டம்பர் வரைக்கும் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. பேப்பர் 5 வருஷம் கரண்ட் கொடுத்துருவோம். இது வந்து 1,50,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. லோக்கல் நம்பர் திருப்பூர் நம்பர் 155 இந்த வண்டி கொடுத்துடலாம். நம்ம அடுத்து பார்க்கும்போது ஃபியட் புண்டோ தான். இது வந்து நம்ம கோயம்புத்தூர் நம்பர் வண்டி. 2009 மாடல். பேப்பர் வந்து 2030 வரை கரண்டில் இருக்குது. இது ஏபிஎஸ் ஏர்பேக் அலைவில் எல்லாம் ஒரு டைப் தான். குப்பையாக இருக்கும் தயவுசு நினச்சிட்டு வேண்டாம். நம்ம இது ப்ராப்பராக ஷெட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எவ்வளோ தான் தொடச்சினாலும் உங்களுக்கு மடி மேலே மரத்தில் விழுந்துட்டே தான் இருக்கும். வண்டி ரொம்ப நீட்டான கண்டிஷன் இருக்குது. 4 டயரும் பார்த்து முக்காப்பட்டு இருக்குது, அலைவில் இருக்குது. வண்டி ரொம்ப நீட்டான கண்டிஷன் இருக்குது. ஒயிட் கலர். ஒரே ஒரு ரப்பிங் பாலிஷ் போட்டிங்கன்னா வண்டி இன்னும் தரமாக இருக்கும். கேரளாவுக்கு தெளிவு உள்ளெல்லாம் போட்டுரும் பார்த்துக்கலாங்க. நீங்கள் 1,30,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. ஒன்றும் புரிஞ்சுங்க. வண்டி ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம அடுத்து சாண்ட்ரோ வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. சாண்ட்ரோ கூட ஒரு 5 வண்டி இருக்குது. அப்படி 1 பை 1 சாண்ட்ரோ பார்த்துலாங்க. சாண்ட்ரோ 5 வண்டி இருக்குது. ஃபஸ்ட் வண்டி என்னன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 68,000 ஒரு பவர் ஷேரிங்கோட வர வண்டி இருக்குங்க. வண்டி வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு கோட் பெயிண்ட் நான் பண்ணியிருக்கேன். வண்டி ரொம்ப ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருக்கும். 2002 உங்களுக்கு ஓட்டருக்கு 2010 மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு தெளிவாக இருக்கும். 2002 மாடல் 2 ஓனருங்க. பேப்பர் 5 வருஷம் நான் கட் பண்ணி கொடுத்துருவேன். பியூர் பெட்ரோல் வண்டி. பவர் ஷேரிங்கோட வந்துருங்க. பவர் ஷேரிங் உங்களுக்கு வெறும் 68,000 இந்த வண்டி கொடுத்துலாம். 5 வருஷம் பேப்பர் கட் பண்ணி 68,000 இந்த வண்டி கொடுத்துலாங்க. ஓகே. நம்ம அடுத்து பார்க்கும்போது 2004 மாடல் சாண்ட்ரோ 2 ஓனர். இதுவும் 5 வருஷம் பேப்பர் கட் பண்ணி கொடுத்துலாம். இது ஒரு பியூர் பெட்ரோல் வண்டி. உங்களுக்கு பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ ரெண்டுமே வந்து 1,05,000 இந்த வண்டி கொடுத்துலாங்க. 1,05,000 இந்த வண்டி கொடுத்துலாங்க. அப்படி இன்டீரியர் பார்த்துக்கோங்க. வண்டி நம்ம டைம் வேறு போயிட்டு இருக்குது. அதாவது ஒரு சில வண்டி காட்ட முடியல, அதுவும் கோச்சிக்க வேண்டாம். நம்ம வாட்ஸ்அப் கேட்டாலும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம். என்னென்ன வண்டி இருக்குது இதில் பார்த்துங்க. கேட்டாக்கில் உங்களுக்கு தெளிவாக பார்த்துக்கங்க. இந்த வண்டி பார்த்தா 2004 மாடல் 2 ஓனருங்க. பேப்பர் 2030 வரை கரண்ட் பண்ணி கொடுத்து 1,05,000 இந்த வண்டி கொடுத்துலாம். நம்ம அடுத்து ஒரு ஆல்டோ பார்க்கலாங்க. 2009 மாடல் 3 ஓனர். பேப்பர் 5 வருஷம் 2030 வரை கரண்ட் பண்ணி கொடுத்துருவோம். இது பவர் ஸ்டேரிங் வண்டி எலக்ஸைங்குது. பியூர் பெட்ரோல் 1,15,000 இந்த வண்டி கொடுத்துலாங்க. 1,15 உள்ள பாருங்க. ஃப்ரண்ட் பேக் சீட்லாம் நல்லா இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஜென் டைப் 2 மாடல் 2004 மாடல் 2 ஓனருங்க. பேப்பர் 2030 வரை கரண்டில் 5 வருஷம் கரண்ட் பண்ணி கொடுத்துருவோம். பியூர் பெட்ரோல் வண்டி இது. நான் இந்த வண்டியில் 1,4 லட்சம் விற்றுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது பவர் ஸ்டேரிங்கோட இருக்குது. பவர் ஸ்டேரிங் ப்ளஸ் பவர் விண்டோ ரெண்டுமே இருக்குது. பவர் ஸ்டேரிங் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். வெறும் 95,000 இந்த வண்டி கொடுத்துலாங்க. 95,000 கொடுத்துலாங்க. இந்த ஆல்டோ பார்த்தீங்கன்னா 2009 மாடல் 3 ஓனர். பேப்பர் 5 வருஷம் கரண்ட் பண்ணி கொடுத்து ஒரு எல்எக்ஸி பவர் ஸ்டேரிங்கோட ஒரு வண்டி பியூர் பெட்ரோல் 1,15,000 இந்த வண்டி கொடுத்துலாங்க. அடுத்து பார்த்தா ஒரு டாடா விஸ்டாங். இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு குவாட்ராஜெட் இன்ஜின் தான். ஷிஃப்ட்டுக்கு வர சேம் இன்ஜின் தான் வரும். வண்டி ரொம்ப நல்லா கண்டிஷன். 2010 மாடல் 2 ஓனர். பேப்பர் வந்து 5 வருஷம் 2030 வரை கரண்ட் பண்ணி கொடுத்துடலாம். 1,58,000 இந்த வண்டி கொடுத்துலாங்க. இன்ஜினுக்கு 100% நம்ம கேரண்டியாக இருக்கும். சூப்பர். ஆமாங்க. இன்டீரியர்லாம் அதில் பார்த்துக்கலாம். கொஞ்சம் டைம் போயிட்டு இருக்கு. வேறு ஒன்றும் இல்லை. வந்து 2010 மாடல் 2 ஓனர். பேப்பர் 5 வருஷம் கரண்ட் பண்ணி 1,58 இந்த வண்டி கொடுத்துலாங்க. அடுத்து நம்ம பார்க்க ஒரு சில்வர் கலர் 2012 மாடல் 2 ஓனருங்க. பேப்பர் 2027 வரைக்கும் ஆல்ரெடி கரண்ட்டில் இருக்குது. ஒரு டீசல் வண்டி தான். இது குவாட்ராஜெட் சேம் இன்ஜின் தான். அது இது வந்து பார்த்தா 1,60,000 கொடுத்தலாம். இது ஆல்ரெடி பேப்பர் கரண்ட்டில் 2027 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. 1,60,000 இந்த வண்டி கொடுத்துலாங்க. ஓகேண்ணா. நம்ம அடுத்து ஒரு திருப்பூர் நம்பர் இண்டிகாங்க. இண்டிகாக்காக இன்ஜின் 100% கேரண்டி கொடுப்பாங்க. நம்பி எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் எந்த சின்ன செலவு கூட வராதுங்க இந்த வண்டியில். இந்த வண்டியில் நம்மகிட்ட இருக்கிற எந்த வண்டியிலே வராது. மெயினாக இண்டிகானா கொஞ்சம் பயப்படுவாங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப தெளிவான வண்டிங்க. 2010 மாடல் திருப்பூர் நம்பர் 2 ஓனர். பேப்பர் 25 செப்டம்பர் வரை கரண்ட்டில் இருக்குது. 1,10,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. ஓகே. நம்ம அடுத்து பார்க்கும்போது 2013 மாடலுங்க. 2013 மாடல் 2 ஓனருங்க. பேப்பர் 28 வரைக்கும் ஆல்ரெடி கரண்ட்டில் இருக்குது. இதுவும் டீசல் வண்டி தான். உங்களுக்கு இந்த வண்டி பார்த்தா 1,05,000 கொடுத்துலாம். ரெண்டுமே அந்த CR4 அந்த மாதிரிலாம் கிடையாது. ரெண்டுமே ஒரிஜினல் V2 இன்ஜின் தான். தைரியமாக நம்பி எட்டு போகலாம். V2 இன்ஜினுக்கு எந்த ஒரு சின்ன ப்ராப்ளம் கூட வராது. அதாவது தெளிவான வண்டி. 1,05,000 இந்த வண்டி கொடுத்தலாம். 1,10,000 இந்த வண்டி கொடுத்துலாங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிறது சாண்ட்ரோ தான். சாண்ட்ரோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நிறைய பேர் கேட்டிருந்தாங்கன்னா ஒரு 6-7 வண்டி எட்டு வந்திருக்கோம். எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. 2007 மாடல் 3 ஓனர். பேப்பர் 28 வரைக்கும் ஆல்ரெடி கரண்டில் இருக்குது. உள்ள இன்டீரியர் எல்லாமே பாருங்கள். வண்டி பெயிண்ட் ஷோ எல்லாமே நல்லா இருந்தது. டயர் மட்டும் கொஞ்சம் வீக்காக இருந்துச்சு. அதனால் 4 டயர் புதுசு போட்டுங்க நான். இது ஆமாம். பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ எல்லாமே இருக்குது. வண்டி ரொம்ப நல்லா கிடையாது. டயர் மட்டும் சுமாராக இருந்து ஆனால் 4மே புது டயர் போட்டிருக்குங்க. நான் தான் எடுத்து போட்டேன்.
4 டயருமே நல்லா இருக்கும் பாருங்க. புது டயர் 4 4மே புது டயருங்க. வால்யூம் தெளிவாக இருக்குது. ஆமாங்க. அதான் இது எல்லாமே இருந்து ஒன்று மட்டும் குறைய இருந்துச்சுன்னு சரி கொடுத்தா நல்லா திருப்தியாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சூப்பர். 4 டயர் புதுசு போட்டேன். 2007 மாடல் பேப்பர் 28 வரைக்கும் மார்ச் வரைக்கும் ஆல்ரெடி கரண்ட் இருக்குது. 1,40,000 இந்த பியூர் பெட்ரோல் வண்டி கொடுத்துலாங்க. ஓகே. நம்ம அடுத்து பார்ப்போம் ஒரு எக்ஸோ மாடல் 2007 மாடல் சிங்கிள் ஓனர். இது பேப்பர் ஆல்ரெடி 2029 மே வரை கரண்ட்டில் இருக்குங்க. இது ஒரு பியூர் பெட்ரோல் வண்டி. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் 1 மாதம் கரண்ட்டில் இருக்குது. மே வரை கரண்ட்டில் இருக்குங்க. இது 1,28க்கு இந்த வண்டி கொடுத்துலாங்க. 1,28 கொடுத்துலாம். இதுவும் பாருங்க நல்லா இருக்கு. இது வந்து உங்களுக்கு எக்ஸோ மாடல். இது நீட்டாக போட்டுருக்காங்க. சாண்ட்ரோ சிங் 2007 மாடல் சிங்கிள் ஓனர் ஜிங். இது 29 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. இன்சூரன்ஸும் கரண்ட்டில் இருக்குங்க. 1,28,000 இந்த வண்டி கொடுத்துலாங்க. ஓகே. நம்ம அடுத்து பார்க்க ஒரு லோ பட்ஜெட் ஒரு சாண்ட்ரோ. பார்த்தா லோ பட்ஜெட் நான் பார்த்தா 2010 மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு தெளிவாக வச்சுருக்காங்க வண்டி. 2003 மாடல் 3 லாஸ்ட்டுங்க. 2 ஓனர் பேப்பர் 5 வருஷம் கரண்ட் பண்ணி கொடுத்துருவேன். பியூர் பெட்ரோல் வண்டி. வண்டி இந்த விலைக்கு இந்த வண்டி யாருமே குறை சொல்ல முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப தெளிவான கண்டிஷன் இருக்குது. நீட்டாக இருக்குது. ஆமாங்க. வண்டி நம்பரும் நல்லா இருக்குது. 8818. ஆமாங்க. 2003 மாடலில் 3 லாஸ்ட், அதாவது ஜிங்க் வந்த புதுசு. இது ஓகே. 2003 மாடல் 2 ஓனர் பேப்பர் பார்த்தா 2030 வரைக்கும் 5 வருஷம் கரண்ட் பண்ணி கொடுத்துருவோம். பியூர் பெட்ரோல் வண்டி வெறும் 97,000 இந்த வண்டி கொடுத்துலாங்க. சூப்பர். நம்ம அடுத்து பார்த்தா செவலட் யுவா. அது 2007 மாடலுங்க. பேப்பர் 27 அக்டோபர் வரை கரண்ட்டில் இருக்குது. பியூர் பெட்ரோல் வண்டி தான். இது வந்து 95,000 இந்த வண்டி கொடுத்துலாங்க. 95,000 வெறும் 95,000 இந்த வண்டி கொடுத்துலாங்க. சூப்பர். எல்லாமே ரேட் கம்மியாக இருக்கிறதுக்கா வண்டியில் தான் வேலை இருக்குன்னு நினச்சிக்க வேண்டாம். இன்ஜின் எல்லாமே 100% தெளிவாக கேரண்டியாக இருக்கும். சூப்பர். நம்ம அடுத்து பார்க்கும்போது 2008 மாடல் ஸ்விஃப்ட் வீடியோங்க. வண்டி ரொம்ப ரொம்ப நீட்டான கண்டிஷனில் இருக்குது. ஸ்விஃப்ட் 2008 பேல் ஒயிட் மெட்டாலிக் ஒயிட். வண்டி ரொம்ப ரொம்ப நீட்டான கண்டிஷன் இருக்குது. 29 வரைக்கும் கரண்டில் இருக்குங்க வண்டி. 2029 வரைக்கும் கரண்டில் இருக்குது. டீசல் வண்டி. இது 4 டயர் முக்கால் இருக்குது. கிட்டத்தட்ட 80% இருக்குது. 4 டயர் ஒரே மாதிரி இருக்கும். நீட்டாக ப்ரைஸ் பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலாக எல்லாமே வந்து ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது. ரொம்ப நீட்டாக இருக்குது இந்த வண்டி. இந்த வண்டி பார்த்தா வெறும் 2,05,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. பேப்பர் ஆல்ரெடி 2029 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. வெறும் 2,05,000 இந்த வண்டி கொடுத்து. நம்ம அடுத்து பார்க்க போகுது ரெனால்ட் பல்ஸுங்க. பல்ஸ் நிறைய பேர் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. நிசான் மைக்ராப்னு தெரியும். மைக்ரா பல்ஸ் எல்லாமே ஒன்று தான். 2 ஒரே இன்ஜின் தான். பேர் மட்டும் தான் மாறி இருக்கும். மற்றபடி எல்லாமே ஒன்று தான். வண்டி வந்து இது வந்து 2012 மாடல் டீசல் வண்டி. இது 2 ஓனருங்க. பேப்பர் 27 ஜூலை வரை கரண்ட்டில் இருக்குது. இது டீசல் வண்டி ரொம்ப நல்லா. சிங்கிள் ஏர் பேக் வந்துடும். பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ வந்துடும். இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் வந்துடும். ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது. வண்டி ரொம்ப நீட்டான கண்டிஷன் இருக்குது. லெதர் சீட்டு எல்லாமே நீட்டாக இருக்குங்க வண்டி. பல்ஸ். ஆமாங்க. உங்களுக்கு மைக்ரா எதுவும் சேம் இன்ஜின் பாடி எல்லாமே ஒன்று தான். உங்களுக்கு ரெனால்ட்னா உங்களுக்கு பல்ஸ் வந்துடும். நிசான்னா மைக்ரா அந்த மாதிரி இருக்கும். இப்போ ரேபிட் வென்டோ இருக்கு இல்லைங்க அந்த மாதிரி. ஓகே. இந்த வண்டி பார்த்தா 2012 2 ஒன்று பேப்பர் 27 ஜூலை வரை கரண்ட்டில் இருக்குது. 1,90,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. வண்டி ரொம்ப ரொம்ப நீட்டான கண்டிஷனுக்கு. மைலேஜ் அதே மாதிரி 20 குறையிலாமல் கிடைக்கும். சூப்பர். ஆமாம். 1,90,000 இந்த வண்டி கொடுத்துடலாம். நான் ஒரு ஆளாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கார் இந்த வீடியோ பார்த்துங்க சார் சொல்லிட்டீங்க. ஆமாங்க. எவ்வளோ காரணம் பார்த்துருப்போம். இப்போ ஒரு 60 வண்டி இருக்குது. இது போக இன்னொரு 50 வண்டி ரெடி ஆகிட்டு இருக்குங்க. ஓகே. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்பப்போ நம்ம வீடியோ போட முடியாது. நீங்கள் வாட்ஸ்அப் கேட்லாக நீங்கள் மெயினாக யூஸ் பண்ணுங்கள். அப்பப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் என்னென்ன வண்டி டெய்லி வரும்போது அப்லோட் பண்ணுவோம். ஓகே. அது நீங்கள் ஈஸியாக பார்த்து இப்போ இந்த i10 இன்றைக்கி பார்த்தா i10 அதெல்லாம் பார்த்தா இன்றைக்கி வந்த வண்டி தான். ஓகே. நேற்று அந்த ஸ்விஃப்ட் ஒயிட் வந்தது. அதெல்லாம் வந்து வீடியோவில் வராமே சில வண்டி அதுக்குள்ளே போயிடும். வேறு வண்டி பார்க்க வருவாங்க. அது இந்த வண்டி பிடிச்சிக்கும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப் கேட்லாக தெளிவாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வண்டிக்கு வரும். நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்து எடுத்துக்கலாம். அதனால் வந்து நீங்கள் இப்போ வீடியோ நம்ம மாதம் ஒருக்கோ 2 வாரத்துக்கு போடுறோம். நீங்கள் அப்பப்போ வாட்ஸ்அப் கேட்லாக் தெளிவாக பார்த்துங்க. டெய்லி ஏதோ வண்டி வந்து நம்ம அதில் அப்லோட் பண்ணி நீங்கள் பார்த்து ஈஸியாக வந்துக்கலாம். இந்த வீடியோ முதல்ல சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 55,000 கார்ஸ் நிறையா இருக்குது. கண்டிப்பாங்க. நம்ம 55 வண்டியெல்லாம் இன்னும் காட்டலிங்க. நம்ம இப்போவே டைம் இருட்டாயிடுச்சு. அப்போ நம்ம ஈவினிங் டைம் எடுப்போம். ஓகே. இப்போ இருட்டாயிருச்சுன்னா இன்னும் 2-3 வண்டியில் இருக்குது. நம்ம வாட்ஸ்அப் கேட்லாக்ல தெளிவாக இருக்கும். ஓகே. நேனோ இருக்குங்க. 2010 மணி நேனோ இருக்குது. 2011 நேனோ இருக்குது. இன்னும் 2-3 வண்டியெல்லாம் இருக்குது. 70 ரூபா 65 ரூபா அது எல்லா பட்ஜெட்லையும் இருக்குது. நம்ம கேட்லாக்ல தெளிவாக போட்டிருப்போம். நீங்கள் அதை பார்த்து ஈஸியாக உங்களுக்கு பிடிச்சினா நம்ம ஸ்டாஃப் இருப்பாங்க. ஃபோன் பண்ணி கேட்டு நீங்கள் வந்துடலாம். தாராளமாக 7 சீட்டில் ஒரு 10 வண்டி பார்த்துருக்கோம். 7 சீட் 10 வண்டி இருக்குது. இன்னொரு 3-4 வண்டி ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸ்கார்பியோ வெளியே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எலெக்ஷன் டைம் இருக்காது. ரொம்ப டிமாண்டாக தான் போயிட்டு ஸ்கார்பியோ நான் கேட்டால் நீங்கள் திருப்பூரில் மேக்ஸிமம் ஸ்கார்பியோ ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம அதெல்லாம் இப்போ டிமாண்டாக இருக்குங்கிறக்க நம்ம 4.5 லட்சம் போட்டால் போயிடும். நம்ம அப்படி நினைக்கிறது இல்லை. நம்ம எப்போவுமே ஒரு மினிமம் ப்ராஃபிட் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பேன். எனக்கு இவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு அது இவ்வளோ போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை பேஸ் பண்ணி தான் போடுறேன். மார்க்கெட் விலை எவ்வளோ போகுது. இப்போ 5 லட்ச ரூபா போட்டால் என்ன கொஞ்சம் ஒரு நாள் 2 நாளில் விற்கிறது ஒரு 10 நாள் நிற்கும். ஆனால் கண்டிப்பாக 5 ரூபாய்க்கு விற்கும். ஏன்னா நம்ம மார்க்கெட் வந்து எவ்வளோ போயிட்டு இருக்கு. ஓகே. நம்ம ஆனால் 4,10,000 போடுறோம். அந்த ஒரு வண்டி சொல்லிங்க எல்லா வண்டியும் கண்டிப்பாக. ஆமாம் ஆமாம். டாப் மாடல் லோக்கல் நம்பருங்க. பெருந்துறை நம்பர். ஓகே. நம்ம கம்மியாக அந்த வண்டியும் இல்லை. எல்லா வண்டியுமே நம்ம மற்றவங்கள விட நம்ம ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நம்ம சொல்கிறத விட எல்லாத்துக்கும் அவங்கவுங்க பொருள் பெருசு தான் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. அதனால் நீங்கள் நம்மகிட்ட வரக்குன்னு ஒரு ரேபிட் சொல்கிறேன். நீங்கள் வெளியே பாருங்கள் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு. அதை விட நம்ம பெஸ்ட்டாக நீங்கள் தாராளமாக நம்ம தேடி வரலாம். இன்ஜின் 100% எல்லா வண்டியும் கேரண்டியாக இருக்கும். தெளிவாக இருக்கும்.
நம்ம லோ பட்ஜெட் 50 ரூபா வண்டிங்க வண்டி கொஞ்சம் அப்பப்போ செலவு வைக்க அப்படிங்கிற மாதிரி இருக்காது. அந்த மாதிரி வண்டி நம்ம எடுக்கிறதே இல்லைங்க. அதாவது வர்றவங்க அவங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வண்டி கொடுக்குறோம். அவ்வளோ. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேங்க பழைய பஸ் வந்தாங்கன்னா டைமண்ட் தேட்டர் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாங்க. திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் நேர் பேக் சைடுங்க. வெளியூர் வரீங்கன்னா உங்களுக்கு திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் பேஸ். அதுலேருந்து வாக்கபிள் வந்துக்கலாம். நீங்கள் ஆட்டோவில் ஏறி நீங்கள் பர்ஃபெக்ட் கார் சொன்னாவே இப்போ மேக்ஸிமம் அவங்கள டேட்டா கொண்டு விட்டுருவாங்க. இல்லை கூகுள் மேப் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் போட்டு ஈஸியாக வந்துடலாம். அதான் திங்கள் டு சனிக்கிழமை காலைல 9 to நைட் 7 மணிக்கு இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை வந்து 2 மணி வரைக்கும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. எப்போ வரல சிலர் அட்வான்ஸ் போட்டிருப்பாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைமே கிடையாதுங்க. நீங்கள் அட்வான்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நைட் ஸ்டே பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிற நைட் நீங்கள் 1 மணிக்கு வெளியே வரவங்க அன் டைமில் வருவாங்க. எப்படி இருந்தாலும் 12 மணி 1 மணி அப்படி நீங்கள் எந்த டைம் வரனாலும் எங்கள் முன்னாடியே கூப்பிட்டு சொல்லிடுங்க. 12 மணி ஆகும், 1 மணி ஆகும், 2 மணி ஆகும்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாஃப் இருப்பாங்க. இல்லை நானே கூட வந்துடும், வந்து உங்களுக்கு வண்டி டெலிவரி எடுத்து நீங்கள் கிளம்பு கால் பண்ணிட்டு ஆமாம் அது மாதிரி அட்வான்ஸ் போட்டு கிளம்பிட்டு அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம வர டைம் கால் பண்ணி யாராவது இங்கே இருப்பாங்க, வண்டி எடுத்து கொடுத்துருவாங்கன்னு பிரச்சனை. சூப்பர்ண்ணா. ஓவராலாக பார்த்தீங்கன்னா செம்மையான கார்ஸுங்க. பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறதுக்காக வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். நைட் வந்து பார்த்தீங்கன்னா இருட்டிட்டு இருக்குது. கண்டிப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ரெகுலராக பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ கால்ஸ் வர அண்ணன் கூப்பிட்டுருவாரு. ஸோ உங்களுக்கான கார்ஸ் வந்து வேணா பர்ஃபெக்ட் கார்ஸ் எப்பவும் போல தயாராக இருக்குங்க. நேராக வாங்க செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச நாள் எடுத்து போயிட்டே இருக்கலாம். லோ பட்ஜெட்டில் கிடைக்கும். ஸோ பர்ஃபெக்ட் கார்ஸ் மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணிங்க. முன்னாடி நாள் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 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 பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வர்றவங்க நேர் வழியாக வந்தீங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மங்களம் சாலையிலேருந்து டைமண்ட் தேட்டர்லேருந்து அப்படியே நேராக வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரைட்டில் கட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இங்கே இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்டில் இருக்குது. இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்கு ஆப்போசிட்டில் இருக்குது. லெஃப்ட் சைடில் பாருங்கள் டைமண்ட் தேட்டர் இருக்குது. அப்படியே நேராக வந்தீங்கன்னா ரைட் சைடில் பிஎஸ்ஆர் புரோட்டா கடைன்னு ஒன்று இருக்குது. அதில் ரைட்டில் திரும்பி ஆமாம் நீங்கள் மங்களம் சாலையில் வந்து டைமண்ட் தேட்டர்னு ஒரு இடம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் யூனியன் பேங்க் இருக்குது. அது பிஎஸ்ஆர் போர்டல் பாருங்கள் ரைட் சைடில் இருக்குது. ஆமாம் 2 ரோடு பெரிய ரைட்டில் திரும்பினோன்னு ஒரு அதிகபட்சம் ஒரு 100 மீட்டர் வந்ததையுமே ரைட் சைடில் சங்கரா மருத்துவமனைன்னு இருக்கும். அதில் நேர் ஆப்போசிட் ஒரு ரோடு வரும், கேஆர் லேஅவுட்டுன்னு. அதில் உள்ளே வந்தீங்கன்னா நேர் டெட் எண்டு ரைட்டு. ரைட்லேருந்து நேராக டெட் எண்டு லெஃப்ட்டு. திருவள்ளுவர் தோட்டம் பர்ஃபெக்ட் கார்ஸ்னு அம்புக்குறி இருக்கும். அதுலேருந்து நேராக வந்தீங்கன்னா அங்கே ஒரு வேகத்தடை இருக்கும். வேகத்தடை ரைட் சைடில் ப்ளூ கலர் கார்னரில் ப்ளூ கலர் போர்டு வச்சுருக்கும். பர்ஃபெக்ட் கார்ஸ்னு பார்த்துக்கு